வணக்கம். இன்றைக்கி ரேக்ஸ் கிச்சனில் நம்ம ஹெல்தியான கருப்பு உளுந்தங்களி பாரம்பரிய முறையில் நம்ம செய்ய போகிறோம். இந்த களி செய்கிறதுக்கு நமக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை, இதை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த உளுந்தங்களிக்கு நம்ம கருப்பு உளுந்தை நம்ம யூஸ் பண்ணி செய்கிறப்ப தான் அதோட முழு சத்தும் நமக்கு கிடைக்கும். அதனால் நான் இன்றைக்கி உடைக்காத கருப்பு உளுந்தை எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த உளுந்து இருக்கோ, உடைச்ச உளுந்தாக இருந்தாலும் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா கழுவிட்டு நல்லா சூரிய வெளிச்சத்தில் ஒரு மணி நேரம் நம்ம வச்சோம் அப்படின்னா நல்லா காஞ்சி வந்துடும். நல்லா காஞ்சி இந்த மாதிரி தனித்தனியாக ஒட்டாத மாதிரி வந்த பிறகு இதை எடுத்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதை அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்குவோம். இதுக்கு எண்ணெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை. உளுந்தை வறுக்கிறப்ப நம்ம கரண்டியை வச்சு எல்லா பக்கமும் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம இடையில அப்படியே கலக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு பக்கம் கருக ஆரம்பிச்சிடும். அதனால் எல்லா பக்கமும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம இந்த உளுந்தை வறுக்க ஆரம்பித்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ஓரளவுக்கு செவந்து வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த உளுந்து நம்ம கருக விட்டுறாமல் நம்ம நல்லா செவக்க வாசம் வர்ற டைமில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அதை பொடி பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா உளுந்தங்களி நல்லா பர்ஃபெக்டாக நல்ல டேஸ்ட்டோடு நமக்கு கிடைக்கும். ஒருவேளை கருக விட்டுட்டிங்க அப்படின்னா அதோட டேஸ்ட் நமக்கு கசப்பு தன்மை நமக்கு வந்துடும். இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பொடி பண்ணி எடுத்துக்குவோம். இது ஒரு சிலருக்கு உளுந்தங்களி நைஸாக கொஞ்சம் வாயில் வலுவலுன்னு போகிற மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். ஒரு சிலருக்கு கொஞ்சம் கொரகொரப்பாக சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். எங்கள் வீட்டில் கொஞ்சம் கொரகொரப்பாக அடித்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் கொஞ்சம் கொரகொரப்பாக அடித்து எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சல்லடையில் வச்சு சலிச்சிக்கவும் நம்ம செய்யலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இதுலேருந்து 1/2 கப் அளவுக்கு எடுத்து இன்றைக்கி களி செய்ய போகிறேன். இதுக்காக ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு உளுந்த மாவு எடுத்துக்கலாம். இந்த உளுந்தங்களிக்கு நம்ம பனங்கருப்பட்டி சேர்த்து செய்கிறது ரொம்ப நல்லது. உங்கள்கிட்ட பனங்கருப்பட்டி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நான் அந்த மாதிரி வடிகட்டி காய்ச்சி முன்னாடியே எடுத்து வச்சுட்டேன். இதுலேருந்து 3/4 கப் அளவுக்கு இன்றைக்கி எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் இனிப்பு அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. ஒருவேளை பனங்கருப்பட்டி இல்லை அப்படின்னா வெள்ளத்தில் கூட நம்ம செய்யலாம். இப்போ எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நல்லா தண்ணியை சேர்த்து இதை நல்லா தண்ணியாக நம்ம கரைச்சி எடுத்துக்குவோம். அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இது எல்லாத்தையும் நம்ம செஞ்சிடலாம். அடுப்பில் வச்ச பிறகு நீங்கள் இதெல்லாம் கரைச்சிங்க அப்படின்னா நிறைய கட்டி விழுந்துடும். நம்ம கலந்து வர்றப்போ அதிகமாக கட்டி கட்டியாக நமக்கு வரும். நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்காது. அதனால் அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க. 1/2 கப்பு உளுந்த மாவுக்கு நான் இன்றைக்கி 3/4 கப் அளவுக்கு கருப்பட்டி பாகு, 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். மொத்தமாக 1.25 அளவுக்கு தண்ணி இதுக்கு கரெக்டான பக்குவமாக இருக்கும் இதுக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி இதை நம்ம வேக வச்சிடலாம். இந்த மாதிரி தண்ணியை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த ஸ்வீட்டாக இருந்தாலுமே நம்ம ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து செய்கிறப்ப தான் அதோட ஸ்வீட் நமக்கு அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். கொஞ்சம் நீங்கள் கிளறாமல் விட்டீங்க அப்படின்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கலந்து விட்டு ஒரு கரண்டியை வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க. உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க. என் பொண்ணுக்கு ஏலக்காய் பிடிக்காதனால நான் இன்றைக்கி ஏலக்காய் சேர்க்கலை. இது நல்லா திக்காக வர்ற அளவுக்கு நம்ம கலந்து விட்டுட்டே நம்ம கிண்டி விட்டுட்டே இருப்போம். இப்போ நம்ம தண்ணியாக கரைச்சி சேர்த்த மாவு எல்லாமே நல்லா திக்காகி ஒரு களி பக்குவத்துக்கு இப்போ தான் வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நீங்கள் கரண்டியை இடைவிடாமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் நமக்கு கரெக்டான பக்குவத்தில் கிடைக்கும். இன்னும் ஒரு 2 நிமிஷத்துலேயே நமக்கு களி ரெடியாகி வந்துடும். இப்போ நல்லா திக்காக களி ரெடியாகி வந்துருச்சு. நம்ம இதை எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றலாம். உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷத்துக்கு வச்சோம், எக்ஸ்ட்ரா வச்சோம் அப்படின்னா நல்லாவே திக்காக ரெடியாகி வந்துடும். இந்த பக்குவம் நல்லா ஒரு ஸ்பூனை போட்டு நமக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டான அளவில் இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி பக்குவத்தில் கொஞ்சம் தலை நம்ம எடுத்துகிட்டு இதில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சர்க்கரை வேணும் அப்படின்னா கருப்பட்டி பாகை சேர்த்து நல்லெண்ணெயும் சேர்த்து கொடுக்குறப்ப ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை எடுத்து நம்ம இப்போ பவுலுக்கு மாற்றிடலாம். ஆற அந்த களி நல்லாவே திக்காகி வந்துடும் நமக்கு. ரெடியான களியை எடுத்து நம்ம பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நல்லெண்ணெய் ஃப்ளேவர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இன்னும் எண்ணெயும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வயசுக்கு வந்த பெண் குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இந்த களி கூட நம்ம 50 மில்லி அளவுக்கு நம்ம சேர்த்து கூட கொடுக்கலாம். ஏன்னா நல்லெண்ணெய் நம்ம தனியாக கொடுக்குறப்ப அவங்க குடிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி களியில் சேர்த்து கொடுக்குறப்ப களியும் சாப்பிட்ருவாங்க. அதோட நம்ம எண்ணெயும் நம்ம அதுக்கு உள்ளார போயிடும். அதனால் ரெண்டையுமே நம்ம கலந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ நம்ம பழைய கால முறைப்படி நல்ல டேஸ்டியான கருப்பு உளுந்தங்களி நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.